இந்தியாவுடைய மேற்கு வங்காளம், அசாம், திரிபுரா மாதிரியான மாநிலங்களோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடான வங்கதேசம் இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக தீவிரமா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக கடந்த 70 வருஷமா செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான், சீனாவோட கை கோத்துக்கிட்டு மூணாவது ஒரு நாடா நாங்களும் சேர்ந்து இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களோட இணைஞ்சு நிறைய காரியங்களை இந்தியாவுக்கு எதிராக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஷேக் ஹசீனா வங்கதேசத்துடைய பிரதமரா இருந்த வரைக்குமே இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசி அவங்க கடைபிடிச்சாங்க. ஆனா இப்ப அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசி கடைபிடிக்கிறாங்க. அவங்க பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்தா சுத்தமா அறிவில்லாத தனமா தாங்க அவங்க செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நன்றி மறந்து செயல்படுறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா 1971 பாகிஸ்தான் கிட்ட இருந்து வங்கதேசன்ற ஒரு புதிய நாட்டையே போர் நடத்தி உருவாக்கி கொடுத்ததே இந்தியா தாங்க. அந்த விஷயத்தை மறந்துட்டு துருக்கி கிட்ட இருந்து பைராக்டர் ட்ரோனை வாங்கி இந்தியாவுடைய எல்லையில அத்துமீறி இந்தியாவுடைய மாநிலங்களுக்குள்ளார பறக்க விடுற மாதிரியான காரியங்களை பண்ணாங்க. மேலும் பாகிஸ்தானோட இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 2025 பிப்ரவரி மாசம் ரெண்டு நாட்டு ராணுவமும் ஒன்னா சேர்ந்து வங்கதேசத்தோடைய டாக்கா நகரத்துல நேரடியா போர் பயிற்சியில ஈடுபட போறாங்களாங்க. ஷேக் ஹசீனா வங்கதேசத்தோடைய பிரதமரா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு நேரடியா போர் பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்தியா தாங்க பண்ணிட்டு வந்தாங்க. கடந்த 40 வருஷமாவே வங்கதேசம் உருவான நாள்ல இருந்து வங்கதேச ராணுவத்துக்கு போர் பயிற்சிகளை இந்தியா தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ முகமது யூனிஸ் தலைமையிலான அரசாங்கம் புதுசா இன்னொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வங்கதேசத்தோடைய சிட்டகாங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நாட்டோடைய தரைப்படை, கடற்படை, விமானப்படைன்னு முப்படைகளை ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய போர் பயிற்சிகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய தரைப்படையில் இருக்கக்கூடிய ஆர்ட்லரி கன்ஸுங்க, டேங்க்ஸுங்க, அதுக்கப்புறம் மிஷின் கன்ஸுங்க, இது மட்டும் இல்லாம விமானப்படையில் இருக்கக்கூடிய போர் விமானங்களை வச்சு அவங்க போர் பயிற்சியில் ஈடுபடுறதா தகவல் வந்திருக்குதுங்க. முகமது யூனிஸ் தலைமையிலான அரசாங்கம் பண்ணக்கூடிய இந்த போர் பயிற்சின்றது அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க பண்றாங்க. அதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாங்க. ஆனா எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட தொடர்ச்சியா மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால திடீர்னு எல்லையில எதனா பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இந்தியா மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ஏதுவாகவும், மேலும் வங்கதேசத்துல கொஞ்ச நாளாவே பிரச்சனை பண்ணிட்டு வரக்கூடிய அரகன் கிளர்ச்சி படைக்கு எதிராக செயல்படுறதுக்காகத்தான் வங்கதேச ராணுவத்தை தயார் பண்றதா எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இவங்க ஏன் இந்த மாதிரி திடீர்னு சிரிப்பு காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க வங்கதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. போர்ன்ற ஒரு விஷயத்தை இந்தியா கிட்ட அவங்க யோசிச்சு பார்க்கவே கூடாதுங்க. ஏன்னா பறந்து விரிஞ்ச பிரம்மாண்ட பாதுகாப்பு படையை கொண்ட இந்தியா சில மணி நேரத்திலே வங்கதேசத்துடைய டாக்காவை ஈஸியா கைப்பற்ற முடியுங்க. அதனால வங்கதேசம் தன்னுடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா மட்டும்தான் அவங்களுடைய பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் அது நல்லது அப்படின்ட்டு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய இன்ஃபோஸ் சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலா எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாவோ QR கோட் மூலமாவோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் இன்ஃபோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.